ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு எப்படி நாங்கள் யூஎஸ்டிடியை வந்து வேண்டுன்னு சொல்லி உங்களுக்கு லைவாக வந்து வேண்டி காட்ட போகிறேன். இந்த பேமெண்ட்டை தான் நான் உங்களுக்கு எப்படி வேண்டுன்னு சொல்லி வேண்டி காட்ட போகிறேன். ரைட், முதலாவது வந்து பைன்றதை கொடுத்து உள்ளுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே போனோன்னா P2P வரும். P2Pக்குள்ளே வந்து LKRன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்போவுமே செலக்ட் பண்ணி போட்டு நான் இன்றைக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் வேண்ட போகிறேன். அப்போ இதில் பார்க்குறேன், எனக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து இதில் வந்து ரைட் ஓகே, இதில் 306 ரூபா 40% ஒரு ஆள்கிட்ட வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. அவர்கிட்ட வந்து நான் 50,000 ரூபாய்க்கு வேண்ட போகிறேன். அப்போ அதில் 50,000 ரூபாய்ட்டு கொடுத்துக்கொள்கிறேன். 50,000 ரூபாய்ட்டு கொடுக்கல எனக்கு 163.13 வரும். அதில் 0.05 USDT வந்து ஃபீஸாக எடுக்க போகிறாங்க. ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா அதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை கொடுத்தேன்னு சொன்னால் அவர்கிட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அப்போ நான் அதில் வந்து என்ன செய்யணும், அவருக்கு இந்த பேங்க்கு கூட போய் அவருக்கு நான் பேமெண்ட்டை வந்து அனுப்பணும். முதலாவது ரைட், நான் இப்போ இந்த யூசர் நேமை வந்து கொடுத்து இந்த BOC ஆப்புக்குள்ளே வந்து போய்க்கொள்கிறேன். என்னென்னா நான் BOCலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ அதில் என்னட்ட அவர்கிட்ட அக்கௌண்ட் வந்து என்கிட்ட இல்லை. ஸ்மார்ட் பே இல்லைன்னா ஈஸி ஆட் பண்ணலாம். என்கிட்ட ஸ்மார்ட் பே இல்லாதபடியே நான் இந்த BOC ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இதில் வந்து நான் வேறு பெனிஃபிஷரியை ஆட் பண்ணி போட்டு தான் நான் அங்கால பேமெண்ட் வந்து கண்டினியூ பண்ணணும். அதனால் வந்து இப்போ அவர்கிட்ட டீட்டெயில்ஸை வந்து கொடுத்து இதில் வந்து நான் அவரை வந்து பெனிஃபிஷரியை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட் எப்படி ஒரு பையரை வந்து நாங்கள் யார்கிட்ட வேண்டுன்னு சொல்லி எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு போன வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து கதைச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் கட்டாயம் அதை போய் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்களாக சொந்தமாக இருக்க ஆராய்ஞ்சு பார்த்து அவங்கள வெரிஃபை பண்ணி போட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, செலக்ட் பண்ணி போட்டு வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணிக்கொள்கிறோம். சப்மிட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குது. கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா OTP ஒன்று வரும். OTPயை கொடுத்து நான் இந்த அக்கௌண்ட்டை வந்து அதாவது வெரிஃபை பண்ணிவிட்டு பே நவ் கொடுக்குறேன். அப்போ அதில் வந்து நான் எனக்கு ஈஸியாக பே பண்ணிடுறேன். ஓகே, அவர்கிட்ட பேரை வந்து செலக்ட் பண்ணி போட்டு ஃப்ரம் எண்ட் அக்கௌண்ட் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். 50,000. ரெஃபரன்ஸுக்கு வந்து கிரிப்டோன்ற வேர்டுகள் ஏதாவது ஒரு ரிலேட்டாக யூஸ் பண்ணாங்க. நான் இந்த பேரை போகிறேன். அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணினேன்னு சொன்னால் அப்படியே வரும். ரைட், இதில் வந்து வாரதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். பேமெண்ட் ப்ரூஃப் அவருக்கு சென்ட் பண்ணணும். இமேஜாக சென்ட் பண்ணினா நல்லா. அப்போ அதனால் ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளணும். கேலரியில் வந்து சேவ் பண்ண ஃபோட்டோவை வந்து நான் இப்போ அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர்ன்னு சொல்லி இருக்குது. அதாவது அதை கிளிக் பண்ணணும். நாங்கள் ஒன்ஸ் காசை அனுப்பிட்டோம்னு சொன்னால் இதில் மேலே பார்க்கலாம் டைமிங் ஓடிக்கொண்டிருக்கு. இன்னும் எவ்வளவு நேரத்தில் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து இந்த ப்ரொசஸை வந்து இந்த ஒர்க்கை வந்து முடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் வந்து நான் அவருக்கு அனுப்பிட்டேன், நோட்டிஃபை பண்ணிட்டேன். அதாவது நான் அவருக்கு காசை அனுப்பிட்டேன்னு சொல்லி இப்போ நான் அதை நோட்டிஃபை பண்ணி போட்டு நான் என்ன செய்யணும், நான் அனுப்பின பேமெண்ட் ப்ரூஃபை வந்து அவருக்கு சென்ட் பண்ணணும். அப்போ இதில் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் அனுப்புறதுக்கு செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நான் அனுப்பின காசின் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அவருக்கு அனுப்பிக்கொள்கிறேன். அப்போ அனுப்பிக்கொள்ளணுன்னா அவர் வந்து அதை பார்த்துட்டு ஓகே வெரிஃபை பண்ணிட்டாருன்னு சொன்னால் எனக்கு வந்து காசை ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். ஃபண்ட் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். என் அக்கௌண்ட்டுக்கு வரைக்கும் இந்த ஃபண்டிங் வாலெட்டுக்கு தான் வரும். ஓகே, இப்போ பார்ப்போம். இதில் வெளியில் வந்து பாருங்கள், அவர் ரிப்ளை பண்ணியிருக்கிறார். எனக்கு ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார் ஆள். ஓகே, இதில் பாருங்கள், இன்னும் 4.5 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 4.5 நிமிஷத்துக்குள்ளே அவர் கன்ஃபார்ம் பண்ணணும். நான் பேமெண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டுன்றபடியே உடனே ரிலீஸ் பண்ணிடுவார். ஓகேன்னு சொன்னால் இதில் வந்து நான் 163.13 USDT அண்டு இதில் கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு 306.40 ரூபாவுக்கு 0.05 வந்து அவங்க ஃபீஸாக எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ மிச்சம் எனக்கு வேறு. ரைட், இது நான் என்ன ஒரு ஃப்ரெண்டுக்காக வேண்டினான். இதில் வந்து இந்த காசை வந்து இனி எப்படி நான் அவருக்கு அனுப்ப போகிறேன், பைனான்ஸ் டு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன்றதை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தரேன் குயிக்காக. ரைட், ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.